தங்கம் இன்னமுமே ஒரு 4 மாசத்துக்கு மேலே போகக்கூடிய ரேலி கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. தங்கம் வாங்குறதும் தங்கம் விற்கிறதும் உங்ககிட்ட இருக்கிற இருப்பு பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களோட சொத்து எல்லாமே ஒரு கூட்டி பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட், 20 லட்ச ரூபாய் தங்கம், ஒரு 50 லட்ச ரூபாய் வீடு, மிச்சம் 30 லட்ச ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மாதிரியான சொத்துக்கள் இருக்கு. 1 கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். இதுல தங்கத்தோட பர்சன்டேஜ் எவ்வளோ? ஸோ 1 கோடி ரூபாயில் 20 லட்ச ரூபாய் தங்கம் வச்சிருக்கீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் 20% தங்கம் வச்சிருக்கீங்க. இதுக்கும் மேலே தங்கத்தை அக்யூமுலேட் பண்ணாதீங்க. சில பேர் தங்கத்தையே இல்லாமல் வச்சிருப்பாங்க. ஒரு 8 லட்சம் தான் வச்சிருப்பாங்க. 1 கோடி ரூபாய் சொத்துக்கு 8 லட்சம் தான் வச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு 10% வரைக்கும், இல்லை மேக்ஸிமம் ஒரு 15% வரைக்கும் தங்கத்தை அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிங்க. தங்கம் இன்னமுமே ஒரு 4 மாசத்துக்கு மேலே போகக்கூடிய ரேலி கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேலே கன்சாலிடேஷன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதனால இதுதான் நமக்கு சமயம். இதை விட்டாக்கா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னுவாங்க ஆங்கிலத்தில் இன்வெஸ்டிங்கில். ஐயோ இதை விட்டுட்டாக்கா நமக்கு இதை விட ஒரு சரியான நேரம் கிடைக்காதுன்னு. ஸோ பயப்பட வேண்டாம். 15% இருக்குது, 20% ஆல்ரெடி நீங்கள் தங்கத்தை வச்சுட்டு இருக்கீங்க வீட்டில் இருக்குனாக்கா இதுக்கு மேலே இந்த ப்ரைஸில் வாங்காதீங்க.